கால்நடை துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷனை பற்றி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு உங்களே ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 27/5, அதாவது இந்த மாதம் 27ஆம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம், அதாவது இந்த மாதமே 30ஆம் வந்து உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடய நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரி அந்த இடத்துலேருந்து தான் உங்களுக்கு இது டேரெக்டாக உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இங்கே வேக்கன்சின்னு இருக்குது இல்லைங்களா, இந்த வேக்கன்சியில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத வந்து இங்கே கிளியராக போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, 27/5/2024 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 30/5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மோருன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த மோருன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். இங்கே கிளிக் பண்ண உடனே பாருங்கள், அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுதான் நமக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இதுதான் நமக்கான இன்டர்வியூ, அதாவது வாக் ஆன் இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்காக ஒன்று, டேட்டா என்ட்ரி, அதாவது டேட்டா என்ட்ரி பர்சனுக்காக ஒன்று. அதை 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேக்கன்சிலையும் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலேருந்து பர் மந்த் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் +2 டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி பர்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. 15,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும். டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா BA, BSc, BCom இது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் MS வேர்டுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே சில கண்டிஷனை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. SC ST இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBCயை பொறுத்த வரைக்கும் 3 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், 30 மே 11 மணிக்கு, அதாவது காலையில் 11 மணிக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஏதாவது அவார்டு வாங்கியிருந்தீங்கன்னா அவார்டோட சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபியும் வைக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து DA அந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றத வந்து இவங்க முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுவும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஓகேங்களா, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 11 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாகவோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27/5/2024 17 ஹவருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு டைம் ஆயிரும். அதனால் உங்களுக்கு பை போஸ்ட்டும் அதாவது பை இமெயில் மூலமாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னை கேட்டால் இமெயில் ஐடியில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, அதாவது இவங்க கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபில்லப் பண்ணி ஸ்கேன் பண்ணி அது கூட உங்களுடைய டாக்குமெண்ட்டு எல்லாமே அட்டாச் பண்ணி இவங்க சொல்லியிருக்கிற அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பை போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மார்க் லிஸ்ட் இருந்தால் மார்க் லிஸ்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வைக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, உங்கள்கிட்ட வந்து ஏஜ் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃபோட சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் நீங்கள் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வைக்காமல் நீங்கள் அனுப்புறீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க கேட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டோட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட் இருந்தாலும் சரி, டேட்டா என்ட்ரி பர்சன்டேஜ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு 2 அப்ளிகேஷனுக்கும் ஒரே ஒரு லெட்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து அதாவது கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும் அப்படின்னு ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அவங்க எந்த ஃபோட்டோ கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஏஜ் கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற டேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் அதாவது பின்கோடோடு சேர்த்து உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கரஸ்பாண்ட் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் என்ட்ரி பண்ணுறது வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீப்ளே வந்து இமெயில் ஐடி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நீங்கள் மேலா ஃபீமேலா மெட்டீரியல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இது இருந்தால் உங்களுக்கு இந்த எஸ்சி, எஸ்டியோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கீங்களா, நீங்கள் 10th அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாசிங் இயர், மேக்ஸிமம் மார்க்கு, உங்களுடைய பர்சன்டேஜ் அந்த மாதிரி உங்களுக்கு இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு என்ட்ரி பண்ணி நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி, டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் சரி அதுவும் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நோ ஆப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட், அதாவது நோ ஆப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தால், அதாவது ப்ரெசன்ட் எம்ப்ளாயில் இருந்தால் எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் 10th விட நீங்கள் காலேஜ் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க, இல்லைனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு இவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்முன்னு கொடுத்துருக்கோம். ஐஎன் டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பிளேஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சரை வந்து மறக்காமல் போங்க. சிக்னேச்சர் இல்லாமல் உங்கள் ஃபுல் நேமோட உங்கள் சிக்னேச்சர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களது ரிஜெக்ட் ஆகிரும். இதெல்லாம் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்காங்க இல்லை, இந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா நீங்கள் மெயில் ஐடி, அதாவது மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, பை போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போஸ்ட்டும் அதாவது அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுனால சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே.